சென்னையில் 5 நாட்களுக்கு மழை இருக்கும் என்று தனியார் வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் 4 முதல் 5 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்று தனியார் வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் தெரிவித்திருக்கிறார். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களிலும் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சென்னையை பொறுத்தவரைக்கும் 4 முதல் 5 நாட்களுக்கு மழை இருக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதேபோல காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் அந்த மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். தற்போது சென்னையில் பரவலாக மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மழை என்பது 4 முதல் 5 நாட்களுக்கு தொடர்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக தனியார் வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் தெரிவித்திருக்கிறார். அதேபோல காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களுக்கும் பரவலாக மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவே அவர் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் 5 நாட்களுக்கு மழை இருக்க வாய்ப்பு இருப்பதாகவே தனியார் வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஹரிகரன் இருக்கிறார். ஹரிகரன், விவரங்கள். வங்கக்கடல்ல நிலை கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலைக்குள்ளாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையில இந்த மழைக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கும் என்பது குறித்து பிரதீப் ஜான் பல்வேறு வகையில கருத்து தெரிவித்தார். குறிப்பாக இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது நாகையிலிருந்து தெற்கு தென்கிழக்கு 630 கிலோமீட்டர் தொலைவிலையும், சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கு திசையில 830 கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. இதன் காரணமாக டெல்டா பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக இன்று மாலை முதல் நாளை இரவு வரை அதி கனமழைக்கு டெல்டா பகுதியில வாய்ப்பு இருக்கும் என தெரிவிச்சிருக்காங்க. அதே போன்று அதாவது அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்ற பின்பு, அதாவது வடக்கு இலங்கை மற்றும் டெல்டா பகுதிகளில் நிலை கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களுக்கு அந்த பகுதியில மழை இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காரு. அதே போன்று சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த 27ஆம் தேதி வரைக்கும் விட்டு விட்டு கனமழை இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக 27ஆம் தேதி வரைக்கும் அதி கனமழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது சென்னைக்கு நீர்பிடிப்பு பகுதிகளாக இருக்கக்கூடிய செம்பரம்பாக்கம் மற்றும் புழல் உள்ளிட்ட பகுதிகளிலையும் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது என தெரிவித்துள்ளார். இந்த அடுத்த 5 நாட்களுக்கு டிசம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் இந்த தமிழகம் மற்றும் டெல்டா பகுதிகளில் அதிகமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக பிரதீப் ஜான் தெரிவித்திருக்கிறார். ஹரிகரன், தகவல்களுக்கு நன்றி. சென்னையில் 5 நாட்களுக்கு மழை இருக்கும் என்று தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்திருக்கிறார். சென்னையை பொறுத்தவரைக்கும் இன்று காலை முதலே பரவலாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது இந்த மழை என்பது சென்னையை பொறுத்தவரைக்கும் 4 முதல் 5 நாட்கள் நீடிப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்திருக்கிறார். சென்னை மட்டுமல்லாமல் செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. குறிப்பாக இன்று மாலை தொடங்கி நாளை இரவு வரை டெல்டா மாவட்டங்களில் அதி கனமழைக்கான எச்சரிக்கை என்பதும் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக சென்னையில் தற்போது பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த மழை என்பது குறிப்பாக 4 முதல் 5 நாட்கள் வரை நீடிக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மட்டுமல்லாது திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கும் இந்த மழை என்பது பரவலாக பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரைக்கும் எம்ஆர்சி நகர், மந்தவெளி, பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் தற்போது பரவலாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. அதே போல தேனாம்பேட்டை, சைதாப்பேட்டை, நந்தனம், தியாகராய நகர், அடையாறு உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் மழை என்பது தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது. சென்னையில் 5 நாட்கள் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்திருக்கிறார். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மெதுவாக நகர்ந்து செல்வதால் நவம்பர் 30ஆம் தேதி வரை இந்த மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரைக்கும் 2 நாட்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை பாரிமுனை, எழும்பூர் உள்ளிட்ட இடங்களில் தற்போது வரைக்கும் மிதமான மழை என்பது பெய்து கொண்டிருக்கிறது. அதே போல சென்னையில் எம்ஆர்சி நகர், மந்தைவெளி, பட்டினப்பாக்கம் ஆகிய இடங்களிலுமே தற்போது மிதமான மழை பெய்து கொண்டிருக்கிறது. தேனாம்பேட்டை,
சைதாப்பேட்டை, நந்தனம், தியாகராய நகர், அடையாறு உள்ளிட்ட இடங்களிலும் தற்போது மழை பெய்து வருகிறது. சென்னையில் 4 முதல் 5 நாட்களுக்கு இந்த மழை இருக்கும் என்று தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தகவல் தெரிவித்திருக்கிறார். டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருந்தது. குறிப்பாக இன்று மாலை முதல் நாளை இரவு வரைக்கும் அதி கனமழைக்கான எச்சரிக்கை என்பது டெல்டா மாவட்டத்திற்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது தெற்கு தென்மேற்கு பகுதியை நோக்கி தற்போது மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதன் எதிரொலியாக சென்னையில் தற்போது பரவலாக மழை பெய்ய தொடங்கியிருக்கிறது. இந்த மழை என்பது 4 முதல் 5 நாட்கள் வரை நீடிப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்திருக்கிறார். சென்னை மட்டுமல்லாது திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களிலுமே பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவே கணிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல கும்பகோணத்தை பொறுத்தவரைக்கும் கடந்த 4 மணி நேரமாக அங்கு மழை பெய்து கொண்டிருக்கிறது. பாபநாசம், திருவிடைமருதூர் மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் 4 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்து கொண்டிருக்கிறது. டெல்டா மாவட்டங்களில் அதி கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடந்த 4 மணி நேரத்திற்கு மேலாக கும்பகோணத்தை பொறுத்தவரைக்கும் அங்கு மழை பெய்து கொண்டிருக்கிறது. கும்பகோணத்தில் பாபநாசம், திருவிடைமருதூர் மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் 4 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. நாகை, மயிலாடுதுறை, தஞ்சாவூர், ராமநாதபுரம், கடலூர் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக கும்பகோணத்தை பொறுத்தவரைக்கும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாபநாசம், திருவிடைமருதூர் மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் கடந்த 4 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. அதேபோல நாகை, மயிலாடுதுறை, தஞ்சாவூர், ராமநாதபுரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாகவே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. டெல்டா மாவட்டங்களில் இன்று மாலை முதல் நாளை இரவு வரை அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாஸ்கரன் இணைகிறார். பாஸ்கரன், விவரங்கள். கும்பகோணம், பாபநாசம், திருவிடைமருதூர் பகுதியில் 3 நாளா மழை இல்லாம இருந்துச்சு. இன்னைக்கு 5 மணி விடிய கால 5 மணிலேருந்து லேசா மழை பெய்ய தொடங்கியிருக்கு. கும்பகோணம், பாபநாசம், திருவிடைமருதூர் வட்டத்தில் உள்ள அனைத்து இடங்களிலுமே மிதமான மழை பெய்ந்துகிட்டு இருக்கு. அப்பப்ப கொஞ்சம் சற்று கனத்த மழையும் பெய்து வருகிறது. இப்பொழுதுதான் இது அடைமழை காலம் போல் காட்சியளிக்கிறது. இதனால் இந்த பகுதியில் உள்ள ஏற்கனவே நடவு செய்யப்பட்ட வேளாண் பயிர்களுக்கு இது நல்லது என்றாலும் சமீபத்தில் நடவு செய்யப்பட்ட மழை நடவு பணிகளுக்கு இந்த மழை சற்று பயத்தை தான் ஏற்படுத்தி உள்ளது. பாஸ்கரன், தகவல்களுக்கு நன்றி. கும்பகோணத்தில் பாபநாசம், திருவிடைமருதூர் மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் கடந்த 4 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்து கொண்டிருக்கிறது. டெல்டா மாவட்டங்களில் அதி கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தற்போது அங்கு கும்பகோணத்தை பொறுத்தவரைக்கும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் குறிப்பாக பாபநாசம், திருவிடைமருதூர் அந்த பகுதிகளில் மிதமான மழை என்பது பெய்து கொண்டிருக்கிறது. இன்று மாலை முதல் நாளை இரவு வரைக்குள்ளாக அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது டெல்டா மாவட்டத்திற்கு வானிலை ஆய்வு மையம் விடுத்திருந்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.